அசோக் அவர்கள் விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்டாலினுக்கு அவர் எம்எல்ஏ இது வரைக்கும் வந்ததே கிடையாது. எனக்கு எம்கே அசோக் பார்த்தது கூட கிடையாது. 5 வருஷமா பார்த்ததே இல்லை. புதுசு டிவிகே குமார் அவர்களுக்கு எம்கே அசோக் அண்ணாதிமுக டிவிகே அவர்கிட்ட கேள்விக்கு பதில் சொல்ல யார் இருக்கா? அசோகா விஜய்க்கு தான். அது கட்சியே இல்லை. இதெல்லாம் வந்து சிலை வைக்கிறது, லைப்ரரி வைக்கிறது, பார்க் வைக்கிறதுக்கு தான் போய்க்குது. தைரியமா திரும்பி எழுதக்கூடியவர் தான் விஜய். 4ஆம் தூண் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில இருக்கோம். மக்களோட ஆதரவு இங்க யாருக்கு இருக்குன்னு பாப்போமா? காங்கிரஸ்ல ஆசான் மௌலானா நிக்கிறாங்க, ஏடிஎம்கேல அசோக் நிக்கிறாங்க, தாவேகால ஆர் குமார் நிக்கிறாரு மற்றும் நாத்தாக்கால கீர்த்தனா நிக்கிறாங்க. மக்களோட ஆதரவு இங்க யாருக்கு இருக்குன்னு பாப்போம் வாங்க. வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில உங்களோட ஆதரவு யாருக்கு? என்னோட ஆதரவு மிஸ்டர் அசோக் அவர்களுக்கு தான். ஓகே, அவர் பிஜேபி சப்போர்ட்ல ஏடிஎம்கே சார்பில் நிக்கிறாரு. அவர் என்னோட சப்போர்ட். ஓகே, தாவேகால புதுசா விஜய் கட்சி தொடங்கினாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல கட்சி. ஓகே, பட் புதுசா வந்திருக்கு, அப்ப நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் புதுசா கட்சி தொடங்கிருக்காங்க, அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், அதெல்லாம் ஐடியா இல்ல. ஏடிஎம்கே அசோக் தான் உங்களோட ஓட்டு. விஜய்க்கு தான். விஜய் தாஸ் குமாருக்கு தான் உங்களோட ஆதரவு. இந்த அவர் கேம்பெயின் எப்படி பண்ணிட்டு இருக்காரு? நல்லா பண்றாரு. ஆல்ரெடி ஸ்ட்ரீட்ஸ்ல கவர் பண்ணிட்டாரா? நல்லா கவர் பண்றாரு. விஜய்க்கு தான். விஜய் தான். குமாருக்கு தான் உங்களோட ஆதரவு. கண்டிப்பா. அவர் எப்படி கேம்பெயின் நல்லா பண்ணிட்டு இருக்காரு இங்க? பண்றேன். சோ ஸ்டாலின்ல இருந்து புதுசா ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? திமுக ஆட்சியில இருந்து கண்டிப்பா புது மாற்றம் வேணும். புது மாற்றம் வேணும். அந்த மாற்றத்தை விஜய் கொண்டு வராருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கொண்டு வருவாரு, நம்பிக்கை இருக்கு. ஏன் அந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? நல்லா பண்ணலையா அவங்க? பண்றாங்க, இருந்தாலும் அவங்களே மாத்தி மாத்தி வந்து நல்லா பண்றாங்க. புது ஆளு வராங்க, புது ஆளுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். திமுக டிஎம்கே தான் அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களா? இங்க இந்த பக்கம் அவங்க தான் நல்லா பண்றாங்க. நல்லா பண்றாங்க. சோ விஜய் புதுசா கட்சி தொடங்கிருக்காங்க, அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? விஜய் ஒரு கட்சி தொடங்கிருக்காரு, அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்ல. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நினைக்கிறீங்களா? இந்த வாட்டி வாய்ப்பு கொடுக்கலாம், ஆனா அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அனுபவம் வேணும். அனுபவம் வேணும். அரசியல் தான் அனுபவம் வேணும். இது வரைக்கும் அவரு பொது சேவை எதுவுமே பண்ணி பார்த்தது இல்ல, மக்களுக்கான இது எதுவுமே செஞ்சது இல்ல. அதனால அவர் மேல எனக்கு எதுவும் பெருசா ஒரு ஈர்ப்பு இல்ல. அவர் இந்த வாட்டி வேண்டாம், அடுத்த வாட்டி வேணா பாக்கலாம். அடுத்த வாட்டி வேண்டாம், பாக்கலாம். இந்த வாட்டி உங்களோட இந்த வாட்டி அவர் எப்படி இருக்கு பண்றாருன்னு பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அதனால நாங்க அவருக்கு ஆதரவு இல்ல. எங்க ஆதரவு அவர் என்ன பண்ணா அவங்க நம்பிக்கை வரும்? மக்களுக்கு எதுனா பண்ணட்டும். ஸ்டாலினுக்கு தான். டிஎம்கே இங்க காங்கிரஸ் தான் நிக்கிறாங்க, ஆசான் மௌலானா. அவங்களுக்கு காங்கிரஸ் தான் போடுவோம். காங்கிரஸ் தான் போடுவீங்க. ஏன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களா? நல்லா பண்ணி நமக்கு வந்து டிஎம்கே தான் மெயினா, அதனால வந்து காங்கிரஸுக்கு போடுவோம். இந்த தொழில் அளிக்கிற தாமரை தொழில் நாங்க 40 வருஷமா இருக்கோம்ல. 40 வருஷமா இருக்கோம். நான் டிஎம்கே தான் போட்டுருவோம் ஃபேமிலியே. சோ விஜய் புதுசா கட்சி தொடங்கிருக்காங்க, அதை பத்தி உங்களோட? அது பத்தி நமக்கு தேவையில்லாத பேச்சு. அது கட்சியே இல்லை, சும்மா என்ன சொல்றது, டிராமா தான், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நினைக்கிறீங்களா இல்ல எப்படி? அது குடுக்கறதே வேஸ்ட்பா. நான் விஜய்க்கு பண்றேன். விஜய்க்கு தான் பண்றேன். சோ இங்க வந்து குமாருக்கு தான் அவரோட ஆதரவு. ஆமா, அவரு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கேம்பெயின்ல வராரா? வரார். ஓகே ஓகே. அவர் மாற்றம் கொண்டு வர நினைக்கிறீங்களா? ஆமா, புது மாற்றமா இருக்கட்டும் பாக்குறோம். சோ திமுக ஒரு மாற்றம் வேணுமா? எங்களோட ஆதரவு ஏடிஎம்கேக்கு. சோ உங்களோட ஆதரவு வந்துட்டு இவருக்கு தான், அசோக் தான் உங்களோட ஆதரவு. சோ ஒழுங்கா பண்ணலன்னு நினைக்கிறீங்களா டிஎம்கே 5 வருஷமா? அவங்க எதுவுமே பண்ணலையே. அவர் எம்எல்ஏ இது வரைக்கும் வந்ததே கிடையாது. சைடு இப்பதான் வர்றாரு திருப்பி. ஹசன் மௌலானா அவர் வரவே இல்லை. அவங்க ஏடிஎம் காட்சியில கட்டின பிரிட்ஜை போய் இவங்க கட்டினு பேப்பர்ல போட்டுக்கிறாங்க. அதனால நீங்க இந்த ஒரு மாற்றம் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து வேலைக்காவாத கட்சிங்க. இதெல்லாம் வந்து சிலை வைக்கிறது, லைப்ரரி வைக்கிறது, பார்க் வைக்கிறதுக்கு தான் போய்க்குது 5 வருஷம். என்ன பண்ண மக்களுக்குன்னு எதுவுமே தெரியல. ஒரு ரோடு சரி கிடையாது, ஒரு சந்து பந்து சரி கிடையாது. எங்க பாரு சாக்கடை, எங்க பாரு நோண்டி, ஒரே கலீஜா வச்சுறாங்க. நைட்ல போகும்போது டமால் பள்ளத்துல விழுந்துருது வண்டி, பேரிங்லாம் கட் ஆயிடுது, ஆயிரக்கணக்கில செலவாகுது. இந்த மாற்றத்தை ஏடிஎம்கே கொண்டு வர நினைக்கிறீங்க? ஆமா, ஏடிஎம்ல இருந்தா ஓரளவுக்கு நல்லது செய்வாங்க. இப்ப பாரு 5 வருஷமா நோண்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்னும் நோண்டதே மூடல, திருப்பி புதுசா அங்க பாருங்க நோண்டிட்டு இருக்கிறாங்க மறுபடியும். எனக்கு சூப்பரா வந்து நிப்பாரு, சூப்பரா செய்வாரு. எதுக்குமே அவர் போனதே கிடையாது. எங்க வந்தாலும் சரி
அவர் வந்து நான் பாராட்டுவேன். சுகமான மனுஷாளு. இன்னைக்கே ரோட்ல தண்ணி போலன்னா உடனே வருவார், சூப்பரா செய்வார். நான் யாருன்னா பேட்டி கொடுத்தாக்க சொல்லணும்னு தான் இருப்பேன். ஆனா இந்த மாதிரி ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஆனா எங்க வீட்டு ஃபுல்லா அவருக்கு தான் ஓட்டு. அசோக் தான் உங்களோட ஓட்டு. அதுக்குதான் நாங்க சாவர வரைக்கும் நாங்க மாறவே மாட்டோம். அவருக்கே போடுவோம், அவர் அழகே இருப்போம். அவர் தான் எனக்கு நல்லது செய்து எல்லாமே செய்வார். திமுக. சோ காங்கிரஸ்ல அவங்களுக்கு தான் ஆசான் மௌலானாக்கு தான் உங்களோட ஓட்டு. அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்களா ஆல்ரெடி? ஓகே ஓகே. சோ ஏன் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணாம், இவங்களும் நல்லா பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்சி எம்கே அசோக் அவர்களுக்கு தான் என் ஆதரவு. ஏன்னா பழைய எம்எல்ஏ இந்த சைடு பார்க்கவே இல்லை. போன வாட்டி வந்ததோட சரி, அவர் அதுக்கப்புறம் இந்த சைடு வரவே இல்லை. அதனால எங்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் திரு எம்கே அசோக் அவர்களுக்கு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய குடும்பத்துக்கு எல்லாமே அவருக்கு தான் விடும். ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் கண்டிப்பா வேணும். அது நான் சொல்லல, தலைவர் ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு. ஏன்னா மாற்றம் இருந்தாதான் எதுவா இருந்தாலும் சரி வரன்ட்டு, அதை நம்புங்க. சோ அந்த மாற்றம் ஏன் விஜய் கொண்டு வர மாட்டாரு? விஜய் கொண்டு வர மாட்டார் சொல்ல, இது வந்து அந்த தருணம் இல்ல. அவர் வந்திருக்கிற அரசியல் வந்து சரியான தருணத்துல வந்திருக்கிறாரு, அதுல தப்பு இல்லை. ஏன்னா அவருடைய அனுபவம், இந்த 5 வருட அனுபவம், அடுத்த எலெக்ஷன் அவர் திரும்பி முதலமைச்சரா வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதனுடைய அனுபவத்துக்கு கோசம் தான் அவரே வர்றார். அவர் ஒண்டி நாளைக்கு முதலமைச்சர்லாம் தோண்டு போயிட மாட்டார். தைரியமா திரும்பி எழுதக்கூடியவர் தான் விஜய். ஆனா நல்ல பக்குவம் ஆயிடுவார். ஏன்னா அவருக்கு போட்டி அதுக்கப்புறம் இருக்காது. அடுத்த 5 வருடத்துல எங்கள் மாதிரி முதியோர்கள் கொஞ்சம் காணா போயிடும். டிவி கேக்குமா? டிவி கேக்கு. ஆக்சுவலி நான் வந்து இதுவே கிடையாது. கட்சின்னா எலெக்ஷன் அதை பத்தி எதுவும் தெரியாது. இப்போதான் வந்து டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது ஐடியாவே வந்தது. அதனால ஒரு மாற்றம் தேவைப்படுது. மாற்றம் தேவைப்படுது. இந்த மாற்றத்தை அவங்க விஜய் அண்ணா கண்டிப்பா விஜய் அண்ணா. அது எம்கே அசோக் வரணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அவர் வீடு வந்து இங்கே இருக்கு, நாங்க உள்ளூர்காரங்க, அவரு இங்கே இருக்கிறாரு. ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. அப்படி இருக்கும் போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா செஞ்சு கொடுத்தாரு. 2015 வெள்ளம் வரும்போது எங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணாரு. இப்ப இருக்கிற அந்த காங்கிரஸ்ல இருக்கிறவர் வந்து எங்களுக்கு 5 வருடம், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்தது கூட கிடையாது. 5 வருஷம் பார்த்ததே இல்லை அவரை. ஆசான் மௌலானா ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வேணும்னு நாங்க நினைக்கிறோம். உதயசூரியனுக்கு. சோ காங்கிரஸ் தான் உங்களோட இந்த வாட்டி. இன்னைக்கு காங்கிரஸ் தான் நிக்கிறாங்க. சுப்பிரமணியன் அவர் நிக்கிறாங்க. இங்க வந்து ஆசான் மௌலானா நிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் உங்களோட வாக்கா? கண்டிப்பா. ஏன் என்ன வந்தது எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்கிறாங்க, ஒழுங்கா பண்ணிருக்காங்க சொல்லுவாங்க. அவங்களை கவுக்கணும்ட்டு இல்லாதெல்லாம் போய் இதெல்லாம் சொல்லுவாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. என்னோட ஆதரவு டிவிகே குமார் அவர்களுக்கு. குமார் அவர்கள் நல்லா பண்றாரா? கேம்பெயின்ல பண்றாரா? நல்லா பண்றாங்க. ரெண்டாவது வந்து இங்க யாருமே வேற எந்த ஆட்சியும் எதிர்பார்க்கல. இப்போதைக்கு டிவிகே தான் எங்களுக்கு வரணும், ஒரு மாற்றம் வரணும் எல்லா இடத்துக்கும். பொதுவா கரண்ட் பில்லு எல்லாமே அதிகரிச்சுட்டு, எல்லாமே எலக்ட்ரிசிட்டில இருந்து, போன் பில்ல இருந்து, வீட்டு வரி எல்லாமே வருமானம் கம்மியாயிடுச்சு, அவங்களுக்கான வரி மட்டும் அதிகமாயிடுச்சு. அதனால இந்த முறை ஒரு மாற்றம் வேணும். டிவிகே நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன ஒரு தாட்டு தான், பண்ணலான்ட்டு. ஒரு மாற்றம் வேணும் கண்டிப்பா. அந்த மாற்றம் வந்து விஜய் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. எம்கே அசோக் அதிமுக தான். அவர் நல்லா பண்றாரு. அவங்க ஆல்ரெடி இப்பதான் வந்துக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இங்க ஜெயிக்கல. இப்ப வந்து பண்ணுவாருன்னு நம்புறோம். தான் போடுவோம். உதயசூரியனுக்கு தான் போடுவோம். ஏன் தாவே கலா இருக்காங்க, நாத்தாக்கா இருக்காங்க, போட மாட்டாங்க. என்ன தாங்குவாங்க அவங்க கட்சி மாதிரிலாம் இதெல்லாம் போடுவோம். விஜய்க்கு தான். சோ இங்க குமாருக்கு தான் உங்களோட ஆதரவு. நல்லா பண்றாங்களா? இப்பதான் வந்துக்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. இவ்வளவு நாள் பண்ணது சரியில்லை, எங்களுக்கு திருப்தி இல்லை. திருப்தி இல்லன்றீங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதிமுக. அசோக் தான் உங்களோட வாக்கு. நல்லா பண்றாரு அவரு. நல்லா பண்றாரு. ஏற்கனவே 5 வருஷம் இருந்திருக்காரு. 2011 நல்லா பண்ணாரு. சோ அதுவே தொடரட்டும் நினைக்கிறீங்க? ஆமா. டிவி கேக்குங்க. டிவி கேக்ஸ் அவங்க வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேக்கா. சோ வந்து ஏன் அவங்க நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? திமுக ஒழுங்கா பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? நான் திமுக ஒழுங்கா பண்ணலன்றதை விட இவங்களும் வர தேவையில்ல, அவங்களும் வர தேவையில்ல. புதுசா யாரா வந்தா நல்லா இருக்கும். மாற்றம் தேவைப்படும். அந்த மாற்றத்தை விஜய் கொண்டு வருவார். ஆமா கண்டிப்பா. எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நான் பாஜக கட்சிக்கு நிர்வாகி தான் இருந்தாலும் எங்களுக்கு சீட்டு கிடைக்காத காரணத்தினால நான் இரட்டை இலைக்கு அசோக்குக்கு சப்போர்ட் பண்றேன். அசோக்கே சப்போர்ட். திமுக ஒழுங்கா பண்ணல நினைக்கிறீங்களா?
பண்ணலன்னு இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு பெண்களுக்கு அநியாயம் நடக்குது நிறைய. இவங்க வந்து சலுகை தராங்க தரல, அதெல்லாம் வேற விஷயம். அதுக்கு முன்னெல்லாம் வந்து பெரியவங்களெல்லாம் வந்து வயசானவங்க வந்து சின்ன குழந்தைங்கள வந்து கற்பழிக்கிறதுலாம் அதெல்லாம் வந்து அநியாயமான விஷயம். ஒரு நம்பி ஒரு பொம்பளை பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு இப்ப பயப்படுறாங்க. விட்டுட்டு பொம்பளை பிள்ளைங்களை வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போறதுக்கும் பயப்படுறாங்க இப்ப இருக்கிற மக்களுங்க. அந்த பெண் குழந்தைங்கன்னா பஞ்சு, அவங்களன்னா பஞ்சு, அந்த பெண் குழந்தைங்களை வந்து கற்பழிச்சு அதை அந்த பார்க்கவே முடியல. நான் விருப்பப்படுறதுல சீமான விருப்பப்படுறேன். சீமான் விருப்பப்படுறீங்களா? நாத்தாக்கால இருந்து நீங்க கீர்த்தனா நிக்கிறாங்க, அவங்க வேட்பாளர் எப்படி? எல்லாமே அவர் அடிச்சுக்கு யாரு இருக்கு, அவர்கிட்ட கேள்விக்கு பதில் சொல்ல யாரு இருக்கா? உண்மை எதுவும் அதுதானே அரசியலா இருக்க முடியும். ஆமாங்க, அந்த வகையில அவரு இட்ஸ் மோர் தென் பெட்டர். அவருக்கு நிகர் அவர் தான் அசோகன். ஓகே ஓகே. அவர் வந்து ரொம்ப சதுவான ஆளு, எந்த காரியத்தை போனாலும் செஞ்சு கொடுப்பாரு. அதிமுகவுக்கு அதிமுக நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். என்னுடைய ஆதரவு ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே தான். இன் கேஸ் எனக்கு கேண்டிடேட்டை பொறுத்து நான் மேக்ஸிமம் மாத்திரம் டிவிக்கே தான் செகண்டா போறேன். டிவிக்கே தான் வரணும். சோ ஃபர்ஸ்ட் அசோகன் தான் இங்க ஒர்க் பண்ண போறீங்க. அவர் நல்லா ஒர்க் பண்றாரு ஆல்ரெடி. அவர் ஒர்க் பண்றாருன்றத விட பண்ணவங்களுக்கு எனக்கு அவங்க பெஸ்டா தோணுது. அசோக் ஏடிஎம்கே தான் ஒரு ஆதரவு. ஏன்? ஏன்னா அவங்க வந்தா நல்லா இருக்கும். டிஎம்கே வந்து எதுவுமே பண்ணலான்றீங்களா? எதுவும் பண்ணலன்னு இல்ல, அவங்க வந்து அந்த அவங்க இல்ல நாளைக்குன்னா அந்த லேடிஸ்க்கு இது இல்ல, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. வெட்டு குத்து கஞ்சா அதெல்லாம் அதிகமா இருக்கா, அதனால அவங்க அதனால இந்த ஏரியால ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து எங்க முக்கிய அசோகன் தான். அவர் வந்து இங்க வந்து ஒரு இதுக்குன்னா ஒரு டெத்து ஒரு இதுன்னா ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு அவர் அந்த எங்க அண்ணா வராரு. அது ஒண்ணுதான். மிச்சம் வந்து இப்ப 5 வருஷமா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தாரு, அவர் யாருன்னே தெரியாது. 5 வருஷம் வந்து இருந்தாரு, ஒண்ணுமே பண்ணல. இப்ப இவரு வந்தாரு, ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணு பண்ணாதான் ஏன்னா ஒண்ணு இவரு ஒரு இதுக்குன்னா எங்க ஏரியால இருக்கிறாரு, ஒண்ணு வந்து பண்ணுவாரு. பண்றதுக்கு ஒரு டெத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எது இருந்தாலும் கூப்பிட்டாலும் ஒரு நிமிஷம் வருவாரு. ஒரு நிமிஷம் வந்து தான் பாப்பாரு. யாருமே இந்த வரைக்கும் டிஎம்கே வரல, காங்கிரஸும் வரல. இங்க வரைக்கும் வந்ததுல காங்கிரஸ் வந்துச்சு. 5 வருஷம் நாங்க போட்டோம், மாத்தி தான் போட்டோம். இந்த வாட்டி ஆட்சி பார்த்தோன்னா ரெட்டையில வரணும். எங்க ஆட்சி எங்களுக்கு டிஎம்கே தான். விஜய் புதுசா கட்சி தொடங்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கீங்களா? அவர் ரசிகர் தான். நானு ரசிகர் இல்ல, ஓட்டு வந்து எங்களுக்கு ரெட்டையில தான். விஜய் தான். ஏன்னா இளைஞர்கள் பட்டாலும் இப்ப எப்பவுமே விஜய்க்கு தான் சப்போர்ட்டா இருக்கு. அதனால மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வேணும். மாற்றம் இருந்தாதான் எல்லாமே. அந்த மாற்றத்தை விஜய் கொண்டு வருவாரு கண்டிப்பா. இளைஞர்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. கண்டிப்பா விஜய் வச்சிருவீங்களா? கண்டிப்பா. எத்தனை நாள் தான் மாத்தி ஓட்டு போட்டு ஒரு மாற்றம் கண்டிப்பா வேணுங்களா?